என்ன ஒரு வெறிநாய் துரத்திட்டு வருது, காப்பாத்துங்க. வெறிநாய் கடிச்ச ஆபத்து, அதை அடிச்சு கூட கூடாது. கடவுளே, காணாம போன அண்ணனையும் காணும், கட்டிக்க போற கணவரையும் காணும். நீதான்ப்பா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கடா. கோயிலுக்கு பக்கத்துல பொண்ணு கிடைக்க பார்த்தானுங்க. நிறுத்துங்க. இவரை நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போவோம். அவர் பார்த்து இவருக்கு தண்டனை கொடுக்கட்டும். அந்த பொண்ணை வைத்தியரை தூக்கி போங்க. என்னன்னு பாருங்க. சரி. இனிமே எப்படி செய்ய மாட்டீங்க? என்ன கொண்டுடாதீங்கய்யா, கொண்டுடாதீங்க. நீ என்ன குற்றம் செய்திருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். ஆனா கோவிலுக்கு பக்கத்துல, அதுவும் பகவான கும்பிட வந்த இடத்துல ஒரு பெண்ணை கெடுக்க நினைச்சது மாபெரும் குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு தூக்குத்தான் சரியான தண்டனை. இதை பார்த்தாலாவது இனிமேல் யாருமே ஆண்டவன் குடிகொண்டிருக்கும் ஜன்னதி பக்கத்துல எந்த அக்கிரமத்தையும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு இதை பார்த்த ஒரு பாடமா இருக்கு. ராமு, நீ போடா, நான் பாத்துக்கிறேன். அவன் கூட்டாளி மேல இருக்கு, அதை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். தண்ணி தண்ணி ரொம்ப நன்றி பிரதர். ஒருத்தன் அக்கறையோட காப்பாத்தணும்னா கூட பிறந்த சகோதரனா இருக்கணும், இல்ல நல்ல நண்பனா இருக்கணும். நமக்குள்ள எந்த விதமான சம்பந்தம் இல்ல. ஆனா நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க. இந்த உதவிக்கு என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கும் அதுதான் வேணும். என்ன சொல்றீங்க? புரியலையா? மருதமலை அடிவாரம் வாட்ச்மேன் கந்தசுவாமி, அவர் மனைவி, அவங்க 2 பேரையும் நானும் என் நண்பரும் தான் கொலை செஞ்சோம். ஆமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பெத்தவங்க. நான் உன்னை பழி வாங்க வந்த பாபு. ஏன் கேட்கிற? பழி தீர்க்க வந்த பாபுவா இருந்தா என்ன தூக்குல போட விடாம ஏன் காப்பாத்துறீங்க? உன்னை நானே கொல்லணும்னு என் தாய் மீது செஞ்ச சத்தியத்துக்காக என்ன கொள்ளிடாத. வேண்டாம்,
பயப்படாத. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு ராமாயணத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அதுல போர்க்களத்துல நிராயுதபாணியா நின்ன ராவணரை பார்த்து இன்று போய் நாளை வான்னு ராமர் சொல்ற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிராயுதபாணியை கொல்றது கற்ற வித்யக்கும் கேவலம், கற்றுக் கொடுத்த குருவுக்கும் கேவலம். நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த திறமை இருந்தா உயிரை நீ காப்பாத்திக்க. என்னை மன்னிச்சிருங்கய்யா. மன்னிக்கப்பட வேண்டியது நான் தான் பாபு. பெத்த பாசத்தினாலே ஜாதி இறந்துட்டதாக ஒரு பொய் நாடகம் ஆடினேன். ஆனா சத்தியத்துக்கு முன்னாலே அது தோத்து போச்சு. வைத்திரியா, வைத்திரியா, என்னப்பா இந்த பொண்ணை ஒருத்தர் கெடுக்க வந்தா இல்லைங்களா? அவனை ஒருத்தர் காப்பாத்திட்டு போனா பாருங்க. ஆமா, அவனை ஒரு இடத்துல வச்சு சுட்டு கொன்னுட்டான். நெல்லு நல்ல தளதளன்னு வளர்ந்துருக்கு. முருங்க கயாது சவுக்கு கட்ட இத வெட்டுறதுக்கு அருவாமனை பத்தாது, கோடாலிதான் தேவை. நெல்லு பயிர்ல ஆடு, நெல்லு பயிர்ல ஆடு. என்ன சொல்ற? உன்ன தயா சொல்றேன். நெல்லு பயிர்ல ஆடுடா, ஆடுடா. அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஆடா சுத்த பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்குதே. நெல்லு வயல்ல ஆடு ஆடுங்கிறான். ஆடல என்ன அடிப்பானோ? ஆடுடா. ஆடி ஆடி அத்தனை பயிரை நாசமாக்கிட்டேடா. நீதானே முருங்காயில இருந்து ஆடு ஆடுன்னு சொன்னேன். அதனாலதான் ஆடுனேன். எப்படி ஆட்டம்? உடனே அரங்கேற்றம் பண்ணிட வேண்டியதான். குருட்டு பயர உன்னை ஆட சொன்ன. அப்படி திரும்பி பாடுறா. ஆடு ஆடு ஆட்டத்தான ஆட்ட சொன்ன. போய் சொல்லாதியா. நெல்லு வயல்ல இறங்கி ஆடு ஆடு நீதானே சொன்ன. அதான் ஆடுனேன். ஆடு மேய்து துரத்துன்னு சொன்னேன். நீதான் போய் சொல்ற. ஏண்டா நெல்லு பயிர்ல இறங்கி உன்னை ஆட சொல்லி பயிரை நாசம் பண்ண சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? நான் அப்படித்தான் நினைச்சேன். ஏண்டா பயிரை நாசம் பண்ணது என்ன பைத்தியம் வேறையா சொல்ற? உன்னை அடே எங்கையாலேயே நட்டகையாலேயே ரெண்டு பயிரை நாசமாக்க வச்சுட்டிய பாவி. ஒரு டீ கொடு. நாயை எழுந்து போ. என்னது இது? எங்க போனாலும் ஆடுன்றான், நாயின்றான். ஒருத்தையும் கூட மனுஷனா மதிக்க மாட்டீங்களா? ஓரையா சுடுதண்ணியை பிடிச்சு மூச்சில ஊத்தட்டுமா? ஐயோ, சுடுதண்ணியை ஊத்திடாதீங்க, நானே போயிடுறேன். உங்களே இல்லைங்க, உங்க பக்கத்துல அடிக்கிறே சொரி. நான் யாத சொன்னேன்? அடே நாய சொன்னியா? அதையா திட்டுற? பாவம் வாலில்லா ஜீவன். என்னங்க யார் எதை தின்னாலும் வாராட்டிட்டு பக்கத்திலேயே நிக்குது. நாய் தானே. 2 மசாலா வடை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா? காப்பி டீ எல்லாம் வேண்டாம், வடையே நல்லா இருக்கு. உன் மசாலா வடைக்கு சில்ற. என்ன நீ என் பின்னாலே வரியா? சரி வா, எனக்கும் துணையா இருக்கும். வா. ஐயா, உங்க மகன் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்ச நேரம் பழகினாலும்
உங்க குணத்தை என்னால மறக்க முடியலங்க. துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன். உன்ன மாதிரி சில பேர் அன்பு வச்சிருக்கனாலதான் அந்த துக்கத்தை மறந்து வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். முதல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சதே உங்க மகனுக்கு பயந்துதான். அது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் அவர் என்னை கெடுக்க முயற்சி பண்ணார். ஐயா, சிவகாமி, என்ன தெரியல? நானா பாபு? என்னம்மா, என்னாச்சு? பின்ன என்னங்க, தாய் தகப்பனோட நிச்சயதார்த்தத்துக்கு வரேன், தாலி கட்டிக்க தயாராயிருன்னு சொல்லிட்டு இப்ப அடையாளமே தெரியாம வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறவர்கிட்ட எப்படிங்க முகம் கொடுத்து பேச முடியும்? நீங்களே சொல்லுங்க ஐயா. நியாயமான கேள்வி, பதில் சொல்லுப்பா. அவர் என்ன உண்மையா விரும்பிருந்தாங்க பதில் சொல்லுவாரு. ஏன் இப்படி அழற? சிவகாமி, என் தாயும் தகப்பனையும் 2 பேர் கொன்னுட்டாங்க. அதுல ஒருத்தன் என் மகன். அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரமா பாபு கையாலேயே அவன் இறந்துட்டான். இப்படி ஒரு நல்ல மகனை நான் அடையணுன்றதுக்காகத்தான் கர்த்தரிய மகனை என்கிட்ட பிரிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா பாபு, இனிமே நீதான் என் மகன். ஐயா, மகனை கொன்னவனையே மகனா ஏத்துக்கிற பெருந்தன்மை வேற யாருக்கும் வராதையா. ஆமா, உன்னை என் மருமகளா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை இந்த மகன் மூலம் நான் நிறைவேற்றிக்கிறேன். ஐயா, என் சட்டத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்து உங்க எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு புறப்பட அனுமதி கொடுங்க. நானும் கூட வரேன் ஐயா. நான் எத்தனையோ ஆபத்துகள் கடந்து போகணும். அத்தனையே உன்னை நான் நிழலா தொடர்ந்து வரேன். உன்னை காப்பாற்றுறது எனக்கு ஒரு பிரச்சனையாக கூடாது. அப்படி ஒரு நிலைமைக்கு நான் உன்னை ஆளாக்க மாட்டேயா. சிவகாமி, நான் சொல்றதை கேளு. ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? நீ ஆசைப்படுறதும் நியாயம்தான், தம்பி கவலைப்படுறதும் நியாயம்தான். நடுவுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது? சிவகாமி, நீ என் கூட வரணும், அவ்வளவுதானே? ஆமா. நிம்மதியா தூங்கு, நாளைக்கு காலையில் புறப்படுவோம். ஜானி இறந்த பிறகுதான் ஊரே கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆனா அவனை கொன்னது யாருன்னு தெரியலையே. கூடவே ஒரு நாய் வருமா, அதுதான் அவனுக்கு அடையாளம். ஓஹோ, நாடகரியா? அங்க பாருங்க, சந்தேகம் இல்ல, அவனே தான் நாயோட வரான். உடனே புடிங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. சரியோ தப்போ நாட்டாவுக்காரையாட்ட வாங்க தம்பி. ஐயா, நாட்டாவுக்காரையா, இந்த பயிர் அழிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பயிரா? பதட்டத்துல உயிரங்கிறதுக்கு பதிலா பயிரங்கிறாரு. ஐயோ, நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த நெல்லு பயிரை நீ அழிச்சது நெல்லு பயிர் இல்ல, விஷப்பயிர். அதை இன்னும் வளர விட்டுருந்தா ஊர்ல ஒரு பொண்ணு கூட நடமாட முடியாது. அதுக்காக உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது சரி, அது எப்படி அழிச்ச? காலால மிதிச்சுதான். ஆஹா, காலால மிதிச்சேவா? இப்படி ஒரு வீரனுக்குத்தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி பாக்கு வெத்தலை மாத்திக்கங்க. மாவீரன் சோமநாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணி இந்த தாம்பூலத்தை மாத்திக்கிறோம். நிறுத்துங்க. மாவீரனாவது மண்ணாங்கட்டியாவது என்னங்க, நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லல, நம்ம நெற்பயிர் அழித்த படுவாங்க இவன் தான். சுத்த விவரம் இல்லாத ஆட்களா இருக்கிறீங்க. நெல்லு பயிருக்கு பல பேர் இருக்கிற மாதிரி ஜானிங்கிறது ஒரு நெல்லு பயிர் நினைச்சேன். ஆமா, அந்த ஜானின்றவன் யாரு சொல்றா? கிண்டல் பண்றீங்களே. ஐயோ, அட படுவாதி, 2 நாள் விட்டு வச்சிருந்தா அவரே போயிருந்திருப்பாரு. அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே. என்ன பிகில் அடிக்கிறான்? தாத்தா, தாத்தா, ஜரிகை புடவையோட போயிட்டியே தாத்தா. இந்த ஜரிகைய போட்டா செப்பு கிடைக்குமாடா? ஏமாத்திட்டே இருப்பியே, போமாட்டியா நீ? புடவை கூட உனக்கு அதானே ஆம்பளைக்கு எதுக்கு புடவை? அது கூட திருட்டு பையன். பாபு, நீ இன்னும் தூங்கல? எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் எப்படியா தூக்கம் வரும்? உண்மைதான் பாபு, நான் திரும்பி வர வரைக்கும் சிவகாமிக்கு நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். அப்படின்னா அந்த பொண்ணு சிவகாமிய இங்கதான் விட்டுட்டு போறேன். கூட கூட்டிட்டு போறதா சொன்னேன், போய் சொன்னேன். ஏமாத்தணுங்கிறதுக்காக இல்ல, என் லட்சியத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக.
புரிஞ்சுக்கிட்டேன் பாபு, புறப்படும். பாபு, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் ராமுகிட்ட சொல்லி அனுப்பு. சரி, வரேன். பிதாவே, கடமையை நிறைவேற்ற போற என் மகனுக்கு நீதான் கூட இருந்து ரட்சிக்கணும். ராமு, இதுக்கும் நாம தேடுற ஆளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? குதிரையை விடு. யார் நீ? இந்த குதிரைக்கு சொந்தக்காரன். இதுக்கு முன்னால தேவையில்லாத விஷயம். குதிரையை விடுறியா இல்லையா? விடல. என்ன விட வப்ப? ராமு, மறுபடியும் கேட்கிற, குதிரைக்கு சொந்தக்கார யாரும் சொல்ல விட்டுடுற. நீ விடுறது இருக்கட்டும், இப்ப நான் உன்னை விட போறதில்லை. ஒம்பு கிழக்கிற வேண்டாம், உள்ளதை சொல்லிடு. என்னடா மிரட்டுற? என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. இப்ப சொல்லு, குதிரைக்கார சொந்தக்கார சொல்லு. நீ யாரு? என் பேர் பாபு. என் அப்பா அம்மா 2 பேர் கொண்டுட்டாங்க. ஒருத்தனை தீர்த்து கட்டிட்ட, இன்னொருத்த இந்த குதிரை சொந்தக்கார. தம்பி, அவன் யாருன்னு என் தம்பி ராமுக்கு தெரியும். தம்பி, உன்னை யாரோ அடாவடிக்காரன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அம்மா அப்பாவை இறந்தவன்னு இப்பதாப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. விஷயத்த சொல்லு. இந்த குதிரை காலையில தான் ஒருத்தர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கினேன். வித்தவன் ராயல் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 40 தங்கி இருக்கா. எங்க இருக்கு அந்த ஹோட்டல்? இப்படியே போனா 2 மைல். ரொம்ப நன்றி.
ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் சுத்திக்கிட்டு வர சொன்னேன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவாவது சொல்லு, அந்த குதிரைக்கு யார் சொந்தக்கார? சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. என்ன கொண்டுடாத. அந்த குதிரைக்கு சொந்தக்காரன் ஏன் முதலாளிதான். உன்னை கொன்னு பணத்தை கொண்டு போய் போட்டா சந்தோஷப்பட்டு சன்மானம் தருவாரா நான் உன்னை இங்கு வர சொன்னேன். உன் முதலாளி எனக்கு காட்டு. அவன் கொடுக்கறத விட 3 மடங்கு அதிக சன்மானம் நான் உனக்கு தரேன். சரி, காட்டுவேன் காட்டுவேன். எங்க இருக்கா அவன்? இப்ப தப்பி ஒண்ணு ஆளு அவன் தலைமை கிட்ட நடந்தது சொல்லுவான். இனிமே நாம 2 பேரும் சேர்ந்து போற ஆபத்து யாருக்கும் தெரியாம என் பின்தொடர்ந்து வா. நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தென்பட்டா கூட ஆத்திரத்துல என்ன காட்டி கொடுத்துடாத. கொலை செய்யப்பட்டவங்களுடைய மகன் கொல்ல வந்துட்டு இருக்காமா? ஆமாங்க, அவர் பேரு பாபு. உங்களை அடையாளம் காட்டி கொடுக்க கூடவே ஒரு நாய். துப்பாக்கி சுடுறதுல அவனும், துப்பு கொடுக்கறதுல அந்த நாயும் ரொம்ப கட்டிக்காரங்களா தெரியுது. உங்க உயிரை காப்பாத்தீங்க எஜமா, உங்க உயிரை. பாபு, கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களா? டேய், நாயோட வர்ற என் எதிரி எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்கே கொண்டுட்டு வரணும். போங்க போங்க. ஓகேவா? இப்ப நான் உண்மையை சொல்றேம்மா. தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிட்டு வர வரைக்கும் உன்னை என்னுடைய பாதுகாப்பில் ஒப்படைச்சிட்டு போனா, இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா எங்க நீ அவனை தேடி ஓடிடுவோன்னு பயந்துதான் இத்தனை நாளா உண்மையை சொல்லாம மறைச்சேன். நல்லதோ கெட்டதோ அவரோட பங்கெடுத்துக்கிறதுக்காக தான் நான் புறப்படுறேன். என்ன தடுக்காதீங்க. நான் உன்னை போக விட மாட்டேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளுமா. என் மேல வச்சிருக்க பாசத்தை நினைச்சா அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. உங்க விருப்பப்படியே அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். கொஞ்சம் மன நிம்மதிக்காக கோயில் வரைக்கும் போயிட்டு வரையா? கோயிலுக்கு தரப்பா, இரு நான் வரேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் அவரை தேடி போறேன். திரும்பி வந்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா எங்க ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை பண்ணீங்க. நான் வரையா. சர்பத், எனக்கு ஒரு சர்பத் கொடுப்பா. எனக்கு புகை பிடிக்காதுங்க. இந்தாங்க சர்பத், 2 முட்டை கொடுங்க. தக்காளி இருக்கா? தக்காளி அழுகி போயிருக்கு, அதாங்க வேணும், கொடுங்க. காரமா இருக்கிற மிளகா இருந்தா கொடுங்க. மிளகாய்ங்கிறது காரமா தான் இருக்கான். அப்படியாங்க? அதான் கொடுங்க. ஒரு அடிதான் கொடுத்தீங்க, அந்த வஸ்து அது கம்பீரிச்சுட்டானுங்களே. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா போங்க. ஏன் வழியில நிக்கிற? உன்னை பார்க்க. எதுக்கு? சர்பத்து கடையில எங்க ஆள அடிச்சிட்டியாம? ஆமா. அவ்வளவு பலசாலியா?
பார்க்கணுமா? ஆமா ஆமா ஆமா. சொல்லிட்டு துப்பாக்கியை தூக்குறியடா கோழ. என் உயிரை காப்பாத்தின நீங்க. நான் இந்த முட்டாள்களுக்கெல்லாம் தலைவன். என் ஆடு ஒருத்தனை அடிச்சுட்டதா கேள்விப்பட்டேன். அதான் இவங்களெல்லாம் அனுப்பி உன் பலத்தை பரிசோதிக்க சொன்னேன். குதிரையான் பாக்குற? குதிரை நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அது இருக்கட்டும், என்ன உங்க சுடும்போது ஏன் தடுத்தீங்க? நீ எனக்கு தேவை. நானா? என்ன யோசிக்கிற? போயிட்டு வா. ராமு, இவன் தான் அப்பா அம்மாவை கொண்டவனா? அதனால்தான் ஆத்திரத்தை அடக்க முடியாம மண்ணை கிளறியா? உனக்கு இருக்கிற ஆத்திரம் எனக்கு இல்லையா என்ன? உன்னை மாதிரி நானும் ஆத்திரப்பட்டா 2 பேரும் சேர்ந்து ஆபத்துல மாட்டிக்குவோம். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் உணர்ச்சி வசப்படாம இரு. சரி சரி, நான் உன் கூட போறேன். யாருக்குமே தெரியாம என் பின்தொடர்ந்து வா. என்ன எதுக்காக தேவைன்னு சொன்னீங்க? சொல்றேன். யார் நீ? பணத்துக்காக எதையும் செய்யறவன். பேர் கோபு. கோபு? கோபு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். என் எதிரிய ஒழிக்கணும். ஏன் சிரிக்கிற? இத்தனை பேர் இருக்கும் போது என்னை வச்சுதான் உன் எதிரியை கொள்ளணுமா? போலீஸ் எங்களை தேடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஓ அப்படியா? யாரா? என் உயிர் நண்பன் ஜானியை கொன்னு பழி தீர்த்துட்டு இப்ப என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்கான். பேரு பாபு.